ஒரு நடைமுறையில நிக்கிற விஷயம். சின்ன வயசுல இருந்து குழந்தைங்க எல்லாமே இது அப்ராட்ல ரொம்ப நடக்கிற விஷயம். ஒரு ஃபேன்சி வேர்ல்ட்ல இருப்பாங்க குழந்தைங்க. கேட்டா அங்க இருந்து மேல இருந்து ஒருத்தன் வந்தான், அவன் வந்து ராபின்ஹுட் மாதிரி வந்தாங்க, இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் வாங்கி இல்லாதவன்கிட்ட கொடுத்தாங்க, அந்த கதைகள்லாம் படிப்போம். அப்புறம் நம்ம ஒரு ஃபேன்சி வேர்ல்டுக்குள்ள போயிடும். அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்துருவாங்க, அது கலர் கலரா இருக்கும், அது ஒரு ஏஞ்சலோட பேசும், அந்த ஏஞ்சல் வந்து சொல்லும், அப்படிலாம் சொல்லி வளர்ப்பாங்க. அதே மாதிரி சின்ன வயசுல போட்ட அந்த சீடு பெரிய காலம் வரைக்கும் வருது. என்னன்னு தெரியுமா? விமென்ஸ் லிவ் இன் ஃபேன்சி வேர்ல்ட். எப்படின்னா அவங்களுக்கு ஒரு கற்பனை இருக்கும், இப்படி ஒரு ஆண்மகன் இருப்பான், என்ன அவ்வளவு நல்லா காதலிப்பான், அவனோட நான் ஆனந்தமா ஒரு ஹெவன்ல வாழ்றா போல வாழணும் அப்படின்னு ஒரு கனவு. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ரியாலிட்டி அப்படி இருக்காது. யாரையோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, அவ எதிர்பார்த்த வாழ்க்கைனா ஆப்போசிட்டா இருக்கும். அவ என்ன பண்ணுவா, ஏன் இப்படி ஆச்சு, கொஞ்ச நாள் துயரத்துல, அப்புறம் என்ன பண்ணுவா, ஷீல் ஸ்விட்ச் அ மோட் இன்டு ஆர் இமேஜினரி வேர்ல்ட், ஃபேன்சி வேர்ல்ட். அதே மாதிரி அதே கணவன், அவ எதிர்பார்த்த மாதிரி ஆண்மகன் சிறப்பான அழகான மனசளவிலையும் உடல் அளவிலையும் பார்க்கல, அவனோட வாழ ஆரம்பிச்சு. அப்போ என்ன ஆயிடும்னா, ஷீ இஸ் லிவிங் அ டபுள் ரோல். அதுக்கு காரணம் என்னன்னா, அவளோட தாட்டும் அவளோட லைஃபும் ரெண்டும், ரியல் லைஃபும் அந்த இமேஜினரி லைஃபும் ரெண்டும் ஒன்றாகாது. அப்போதான் என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தர் வெளியில கொஞ்சம் அன்பு செலுத்துறாங்கன்னா அப்படியே மனசு மாறிடும். இதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபேன்சி வேர்ல்டு அவங்க வாழ்ந்தா கூட வீட்டில் இருக்கிறவங்க ஒரு லேடியோ ஒரு ஆண் கிட்ட போய் பேசும்போதோ, ஒரு ஆண் ஒரு லேடி கிட்ட பேசும்போதோ ஷேர் பண்ணிக்கிங்க, ஷேர் யுவர் லவ். கண்டுபிடிங்க உங்க பொண்ணுக்கு என்ன வேணும், கண்டுபிடிங்க உங்க புருஷனுக்கு என்ன வேணும். அப்போ மூணாவது ஆள் கண்டிப்பா நுழைய முடியாது. ஸோ இந்த ஃபேன்சி வேர்ல்டு இல்லாத இருக்கிறதுக்கு காரணம் வந்து ரியல் லைஃப் நல்லா இருந்தால் தான் ஃபேன்சி வேர்ல்டில் இருக்க முடியாது. ஃபேன்சி வேர்ல்டில் இருக்கிறாங்கன்னா அவங்க நிஜ வாழ்க்கை வாழலை, அவங்களுக்கு ஏக்கமும் தாக்கமும் நிறைய இருக்குன்னு அர்த்தம். எப்படி கண்டுபிடிக்கணும்னா, வாட்ச் யுவர் வைஃப், க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க, ஆக்டிவிட்டிஸ் பாருங்க, ஒரு நாள் 2 நாள் லீவ் போடுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஓப்பனாக போய் கேளுங்க, ஆம்பளையாட்டம் பொம்பளையாட்டம். மூணாவது ஆள் நம்ம லைஃப்ல வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஃபேன்சி வாழ்றதுக்கு, ஃபேன்சியாக ஒரு லைஃப் வாழ்றதுக்கும் அங்கே இடமும் இல்லை. ரைட் அவுட். இது ப்ராக்டிக்கலாக நான் உணர்ந்து சொல்கிறேன். பாதி பேர் ஃபேன்சி வேர்ல்ட்லேருந்து இருக்காங்க. வெளியில் வரணும்னா அந்த ஆண்மகன்கிட்ட அந்த பெண்மகன்கிட்ட தான் இருக்கு. பேசி தீர்க்க முடியாத விஷயம் எதுவுமே இல்லை. இது பாகிஸ்தான் பிரச்சனையும் இல்லை, காஷ்மீரி பிரச்சனையும் இல்லை, இல்ல பெரிய யுத்தமும் இல்லை. பேசி தீர்த்தா எல்லாமே எப்பேற்பட்ட யுத்தம் ஆனாலும் சமரசமா சமாதானத்தோட முடியும். ஒயிட் கொடி காட்டிட்டு அமைதியா ஆனந்தமா கிரீன் கொடியோட வாழுங்க. இதுதான் என்னோட சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்றோம். தேங்க்யூ.